சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2024 சனி 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாருங்க. பொதுவாக பாவக்கிரகங்கள் 3, 6, 11 வந்தால் நன்மை செய்வாருங்க. இப்போ கன்னிக்கு 6க்கு வந்துட்டாருங்க. 2024லேருந்து என்ன யோகம் செஞ்சார்? ஒன்றும் செய்யலைங்க, வெயிட் பண்ணுறார். காரணம் என்னன்னா, உங்களுக்கு துணை சேர்க்குறார். ராகு உட்காந்தாருங்க. ராகு 26/4/2025க்கு வந்துட்டார். இப்போ சனியும் ராகு சேர்ந்து 6ஆம் இடத்துல பல நன்மைகளை செய்ய போகிறார். ஆனால் குரு பயிற்சி நமக்கு சாதகம் இல்லை. கேந்திராதிபதி தோஷக்குரு ஆகையால் நமக்கு தன் பார்வை பலத்தால் 2ஆம் இடத்தை கொடுத்து பணம் வரவு வருதுங்க. எதையாவது விற்காத சொத்து விற்று பணத்தை எடுத்துக்குவோம். சொத்து வாகனம் என்ற 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 6ஆம் இடத்தையும் கவலையை தீர்க்கிறாரு. இடம் மாற்றத்தை கொடுக்குறாரு. பெரிய கடனை வாங்கி சின்ன கடன்லாம் ஒழிக்கக்கூடிய நன்மைகள் ஏற்படும். இதுக்கு பாருங்கள், திடீர் பண வரவு, குடும்பத்தில் சுபகாரியம், சொத்து வாங்க விற்க, வாகனம் வாங்க, கடன் தீருது, கவலை தீருது ஏற்படுது. இது மாதிரியான குருவின் பார்வை பலத்தால் நமக்கு ஏற்பட்டு விடுங்க. பொதுவாக 3, 6, 11 பாவிகள் வந்தால் பெரிய பெரிய நன்மைகளை செய்யும். அது மாதிரி 6ஆம் இடத்துக்கு ராகும் சனி பல நன்மைகளை செய்ய போகிறார். நமக்கு இடப்பெயர்ச்சி ஆக போகுது. பூர்வீகத்துக்கு போக போகிறோம். குருவும் பார்வை செலுத்துகிறாரு. பார்வை பலத்தால் பல நன்மைகளை செய்ய போகிறாருங்க இந்த குரு பயிற்சி. அடுத்தபடியாக பாருங்கள், இந்த குரு 1 வருஷ காலத்துக்கு இருக்க வேண்டிய குரு நேரம் பாருங்கள், 1 வருஷம் அனுபவிக்க வேண்டியதை 5 மாதம்தான் இருக்கிறார். 8/10/2025 குரு பயிற்சி ஆகிடுதுங்க. அதிச்சாரத்தில் குரு பயிற்சி ஆகி லாபஸ்தானத்துக்கு வர்றார். அதுவும் பாசிட்டிவ் தான். என்ன இருந்தாலும் கன்னிக்கும் மிதுனத்துக்கும் குரு ஆகாதவருங்க, பாதகாதிபதி. பாதகம் செய்து தான் பார்வை பலத்தால் நன்மை செய்வார். ஆகையால் பாதகம்னா என்னங்க, ஒன்றும் பெருசாக வராது. இருக்கிறதை எதாவது விற்கணும், வாங்கணும். ஒரு பெரிய சொத்தை விற்றுவிட்டு சின்ன சொத்து வாங்கிக்குவோம். ஆக மோசம் பண்ணாதுங்க. இந்த குரு பார்வை பலம் நமக்கு சிறப்பான பலனை செய்ய போகுது. அது எப்போ நடக்குதுன்னா, 8/10/2025 21/12/2025 வரைக்கும் சுமார் 4 மாதம் இருக்கிறாருங்க. மீண்டும் வக்கரமாகி 21/12/2025 26/5/2026 அந்த 1 வருஷ கணக்கு வந்துடுங்க. அது வரைக்கும் மிதனத்துக்கு வந்து விடுவார். எனவே 6/3/2026 சனி பயிற்சி வர்றதுக்கு உள்ள குரு நமக்கு பல நன்மைகளை செய்வார். இருந்தாலும் 6/3/2026 கண்டக சனி 7ஆம் இடத்துக்கு வருதுங்க. அதுக்குள்ளாட்டி என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியும் கன்னி ராசிக்கு கண்டக சனியும் நடக்கும் காலம் 6/3/2026. சிம்ம ராசிக்கு இப்போ கண்டக சனி நடந்துக்கிட்டு இருக்குங்க. 24 ஜனவரியிலேருந்து அதுவே வேலையை ஆரம்பிச்சிடும். அடுத்தபடியாக கன்னி ராசிக்கு வரையில் நமக்கு சிரமத்தை தான் கொடுக்குங்க. ஆகையினால் 6/3/2026க்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுக்கோங்க. ஆக கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் நன்மைகள் தான் செய்யும். 6/3/2026 வரைக்கும். அதுக்கு பிறகு நமக்கு இந்த குரு பார்வையில் பல நன்மைகளை செய்து தற்காத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுங்க. அதுக்கு அடுத்த சனி பயிற்சியும் அஷ்டம சனி தான். அது சனி பயிற்சி பலன்களை சொல்லுகிறேன். வணக்கம்.